ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வீட் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கோதுமை தோசை செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கோதுமை 1 கப்பு, கருப்பு உளுந்து 1/4 கப்பு, பச்சரிசி 1/4 கப்பு, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 3 மணி நேரமாவது ஊறணுங்க. கோதுமை, கருப்பு உளுந்து, பச்சரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் டெஃபினட்டாக ஊற வைக்கணுங்க. கோதுமை ரேஷன் கடை கோதுமை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உளுந்து கூட நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாங்க. அது உங்களோட இஷ்டம்தான். முழு கோதுமையிலேயே நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சேர்த்த அரிசி கூட நீங்கள் சேர்க்காமையே செய்யலாம். எப்படி சேர்த்தாலும் தோசை நல்லா வரும். இன்னும் ரோஸ்ட்டாக வர்றதுக்காக தான் நான் பச்சரிசியை சேர்த்துருக்கேன். அது சேர்க்காமல் சேர்த்தாலும் தோசை நல்லாவே வரும். கோதுமை, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஊற வச்சாச்சுங்க. அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். இது கூடயே இந்த தோசை மாவுக்கு தேவையான காரம், சிகப்பு மிளகாய் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச கோதுமை, கருப்பு உளுந்து, அரிசி, வெந்தயம் எல்லாம் நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கிரைண்டரில் கோதுமை, அரிசி, வெந்தயம், கருப்பு உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய், உப்பு, சீரகம், கறிவேப்பிலை இது நல்லா கோர்ஸாக ரன் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு இருக்கும்போதே நாம் கோர்ஸாக அரைச்ச மிளகாய் விழுதியும் இது கூட சேர்த்து அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தா நிறைய உளுந்து சேர்த்து அரைச்ச மாதிரி தெரியுது. கோதுமைனால தான் இப்படி. கோதுமையில் நிறைய ஃபைபர் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே புதன்னு வர்ற மாதிரி இருக்குது. இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக தாளித்து எடுத்துக்கலாம். இந்த மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 3 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கிறோம். அரைச்ச உடனே நம்ம தாராளமாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை கல் சூடேறின உடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரெடியான தோசையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. கோதுமை மாவை வச்சு எல்லாருமே தோசை செய்வோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி முழு கோதுமையை யூஸ் பண்ணி எத்தனை பேர் தோசை செஞ்சுருப்போம் தெரியல. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோங்க. முழுமையாக நார்ச்சத்து கிடைக்கும். அதனால் இதை தவறாமல் மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம அரிசி சேர்க்கறதுனால இன்னும் செம ரோஸ்ட்டாகவே வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. காரமெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு இஞ்சி சட்னி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சத்தான சுவையான ரெசிபி வீட் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.